ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக லயோலா மணி அறிவிக்கப்பட்டு இருப்பதாக ஒரு நியூஸ் கார்டு சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது. இது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். நடிகர் விஜய் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கினார். 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு செயல்பட போவதாக அப்போது அவர் அறிவித்தார். அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் பிரம்மாண்ட மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில நடைபெற்றது. அதுல கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் EVKS இளங்கோவன் மறைவால் காலியாக உள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் களமிறங்குவதாகவும் கட்சியினுடைய சார்பில் லயோலா மணி போட்டியிட உள்ளதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வருகிறது. அந்த கார்டை எக்ஸ் தளத்துல பதிவிட்டு, எங்க அண்ணன் நாளைக்கு MLA, வாழ்த்துக்கள் அண்ணா, உங்கள் பேச்சு சட்டமன்றத்துல அனலாய் தெரிக்கட்டும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு இருந்தது. மேலும் ஒருவர், இதுக்குத்தான் இவ்வளவு முட்டு கொடுத்தியாடா அப்படின்னு விமர்சனமும் செய்திருந்தார். உண்மையில் தமிழக வெற்றி கழகம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறதா என்பது குறித்து சஜ குழு சரிபார்ப்பில் ஈடுபட்டது. முதல்ல வைரல் கார்டை ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் செய்த போது இந்த வைரல் கார்டு போலியானது என்ற ஃபேக் ஸ்டிக்கருடன் பல சமூக வலைதள கணக்குகள்ல பதிவு செய்யப்பட்டு இருந்ததை கண்டறிந்தோம். மேலும் வேட்பாளர் என குறிப்பிடப்பட்டு இருந்த லயோலா மணியின் சமூக ஊடக கணக்குகளை ஆய்வு செய்தோம். வைரல் கார்டு போலியானது என அவர் குறிப்பிட்டுள்ளதை சஜ குழு கண்டறிந்திருக்கிறது. லயோலா மணி அளித்த விளக்கத்துல, இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டி கிடையாது, தயவு செய்து பொய்யான வதந்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என பொய் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தேடினோம். ஈரோடு இடைத்தேர்தல் தமிழக வெற்றி கழகம் போட்டியில்லை என தலைப்பில் தொலைக்காட்சிகள்ல வெளியிட்ட நியூஸ் கார்டு சஜ குழுக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் கடந்த ஆண்டு நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தமிழக வெற்றி கழகம் புறக்கணித்திருக்கிறது. அப்போது தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வெளியிட்ட அறிக்கையில 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று மக்கள் பணியாற்றுவதற்கான பிரதான இலக்கு என்று விஜய் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது அப்படின்னு அறிவித்திருந்தார் என்பதை சஜ குழு தற்போது உறுதி செய்திருக்கிறது. இந்த ஆதாரங்கள் மூலமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுவதாகவும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியான இந்த தகவலானது பொய்யானது. அது குறித்து பரவும் கார்டு போலியாக சித்தரிக்கப்பட்டது என்பது தெரிய வந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக லயோலா மணி அறிவிக்கப்பட்டு உள்ளதாக வெளியான இந்த தகவலானது முற்றிலுமாக பொய்யானது. பரவும் கார்டு போலியானது என சஜ குழு ஆய்வில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.